ரிஷபம், ரிஷப ராசிக்காரர்களே, இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய விஷயம் சாதாரண கணிப்பு கிடையாது. ஜூன் 26 முதல் உங்க வாழ்க்கையில பணம் சம்பந்தமாக ஒரு கதவு திறக்க போகிறது. பல வருஷங்களாக நின்று போன ஒரு விஷயம் மீண்டும் நகர ஆரம்பிக்கும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவு, சிலருக்கு வீடு அல்லது நிலம் சம்பந்தப்பட்ட லாபங்கள், இன்னும் சிலருக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த பலன் உங்களுக்கா என்பதை இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இறுதி வரை பாருங்க, எந்த இடத்துலையுமே பாதியில் நிறுத்திடாதீங்க. அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு இருக்கும் பொழுது 12 வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அரிய குருபலம், அதோடு லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் சனி பகவானின் அருள், இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து உங்களை தேடி பணம் வரும் காலம் இது அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் பல ரிஷப ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத பண வரவு, கடன் பிரச்சனை குறைதல், தொழிலில் மாபெரும் வளர்ச்சி. இது நாள் வரைக்கும் தொழில் முடங்கி போயிருக்கும், அந்த தொழில் வளர ஆரம்பிக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், சொத்து சம்பந்தமான லாபங்களும் நிச்சயமாக கிடைத்தே தீரும். ஆனா நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி நடக்காம இன்னும் ஒரு படி அதிகமா, அதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நீங்க 10 ரூபாய் எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்கக்கூடிய அளவிற்கு குரு சாதகமான வேலைகளை செய்ய ஆரம்பிக்க போகுது. 2ஆம் தேதி ஜூன் 2026 முதல் குரு பகவான் தனது உச்ச ராசியான கடகத்தில் நுழைகிறார். உச்ச குரு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஜோதிடத்தில் குரு என்பது செல்வம், வாய்ப்புகள், அதிர்ஷ்டம், இறைவனின் அருள். மிகப்பெரிய அளவுல அந்த குரு தனது முழு பலத்துடன் செயல்பட ஆரம்பிக்கும் நேரம்தான் இது. அதே நேரத்துல சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 11ஆம் இடம் மிகப்பெரிய அளவுல எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு கொடுக்கும். மெதுவாக கொடுத்தாலும் நிலையான லாபத்தை கொடுக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த பலன்கள் ரிஷபத்தை தேடி வந்தே தீரும். ரிஷப ராசி அன்பர்களே, ஜூன் முதல் டிசம்பர் 26 வரை, அதாவது வரக்கூடிய 6 மாதங்கள் பணம் சம்பந்தமான பல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் வரலாம். அதாவது உங்களுடைய பணம் தான், அது ஒரு இடத்துல இருந்து வரணும், ஆனா அது வராம ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படியே நிலுவையிலேயே இருந்தது இல்லையா, அந்த பணம் உங்களை நோக்கி நகர்ந்து வரப்போகுது. கடன் கொடுத்தவர்கள் திரும்பி கொடுக்கலாம். உங்ககிட்ட கடனை வாங்கிட்டு எங்கேயோ போயிருப்பாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களால கண்டே பிடிக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்துக்கிட்டு நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த கடனை வாங்கியவர்களே திரும்பி வந்து கடனை கொடுப்பார்கள். ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, ரிஷபம் எந்த வழியில பணத்தை எதிர்பார்த்தாலும் அந்த வழியில இருந்து ரிஷபத்திற்கு பணம் கிடைக்கும். கமிஷன், இன்சென்டிவ், அதாவது போனஸ், ப்ராஃபிட் ஷேர், இப்படி எதிர்பாராத வருமான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும். பலருக்கு அதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இன்னொரு வேலையில் நீங்கள் சைடு இன்கம்மை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த சைடு இன்கமும் உங்களுக்கு வந்தே தீரும். ஏன்னா பணம் தடைப்பட்ட இடத்திலிருந்து அந்த பணத்தை குரு பகவானும் சனீஸ்வரனும் சேர்ந்து விடுவிக்கும் பொழுது எல்லா வழிகளில் இருந்தும் உங்களை நோக்கி அஷ்டலக்ஷ்மியின் அனுகிரகங்கள் வந்தே தீரும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரன், அதாவது சனீஸ்வரன் என்ன செய்ய போகிறார்? நண்பர்கள் மூலம் லாபத்தை தரப்போகிறார். ரிஷபத்திற்கு நல்ல நண்பனே கிடையாது. அதாவது சொல்லவே மனசு வலிக்குது. நீங்க எல்லாரையுமே நண்பர்களாக தான் நினைப்பீங்க, ஆனா யாருமே உங்கள் மீது அன்பையும் பாசத்தையும் காட்டவே மாட்டாங்க. அவர்களுக்கு உங்க மூலமா ஏதாவது காரியம் நடந்தா போதும் அப்படின்ற அளவுக்கு தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களும் இருக்கின்றது. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் ரிஷபத்திற்கு புதிய நட்புகள் அமையும். அந்த நட்பின் மூலமாக ரிஷபம் ஏணி மேல ஏறி தனது வெற்றியை அடைய முடியும். வேலை செய்பவர்களுக்கு
நீண்ட நாட்களாக காத்திருந்த பதவி உயர்வு மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். அதாவது நான் ஏன் தான் இந்த வேலையை செய்கிறேனோ அப்படின்னு உங்களை நீங்களே தினமும் கேள்வி கேட்டுக்கிட்டு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அந்த வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வு வரும். அதே நேரத்தில் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச வேலையும் உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தில் எந்த வேலையை நாம் செய்யணும் அப்படின்ற முடிவை ரிஷபம் எடுத்தே ஆகணும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை சனீஸ்வரன் கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்துவார். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் வரலாம். பழைய நஷ்டங்கள் மெதுவாக சரியாகலாம். அதாவது இதுக்கு முன்னாடி ரிஜெக்ட் ஆன ஒரு ப்ராஜெக்ட் மறுபடியும் அப்ரூவ் ஆகும். அதாவது மூடிய கதவுகள் எல்லாம் திறந்தே தீரும். ஏன்னா ரிஷபம் இத்தனை நாட்களாக அவ்வளவு கண்ணீர் சிந்தியாச்சு. அத்தனை கண்ணீர்களுக்கும் மிகப்பெரிய விலை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. குறிப்பாக கட்டுமானம், நகை, விவசாயம், ஆன்லைன் பிஸ்னஸ், ஃபைனான்ஸ் இவற்றில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், குரு வாய்ப்பை கொடுப்பார், சனி அதை நிரந்தரமாக மாற்றுவார். அதனால ஜூன் முதல் டிசம்பர் வரை வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் அலட்சியப்படுத்தாதீங்க. இந்த காலம் வெறும் அதிர்ஷ்ட காலம் மட்டும் கிடையாது, உங்களுக்கான காலம். உங்களுக்கு அடுத்து 12 வருஷ வாழ்க்கையின் அடித்தளத்தை அமைக்கக்கூடிய காலம். அதாவது அடித்தளம் ஆழமாகவும் திடமாகவும் இருந்தா நாம எவ்வளோ வேணா அதற்கு மேல பாரத்தை ஏற்றலாம். அதனால தயவு செய்து வரக்கூடிய வாய்ப்புகளை நாம் இதை அப்புறமா பார்த்துக்கலாம், எனக்கே 1008 வேலை இருக்கு, என்னால் இப்போ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது, என்னுடைய குடும்பத்தையே நான் தான் தாங்குறேன் அப்படின்னு தயவு செய்து எதையுமே தட்டி கழிச்சிடாதீங்க. ஒரு முறை மட்டும்தான் ஒரு சில வாய்ப்புகள் வரும். அதை விட்டுட்டீங்கன்னா நீங்க மறுபடியும் இருக்கும் இடத்துல இருந்துக்கிட்டே தான் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை தொடரும். ரிஷபம் மேலே ஏறி வாழ்க்கையில முன்னேறக்கூடிய காலம்தான் இது. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பல வருஷமா நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாற்றம், அதாவது இந்த மாற்றம் நடந்துருச்சுன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியா இருப்பனே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பணம் உங்களை தேடி வரும் காலம் இதுதான். அதனால இத்தனை நாளா நீங்க பணத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. இனி அந்த பணம் உங்களை தேடி வரப்போகுது. ஆனா அந்த பணத்தை பிடித்து வைத்து கொள்ளுங்கள். தயவு செய்து ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 4 பணம் வருது அப்படின்னா அந்த பணத்தை செலவு செய்ய 8 செலவுகள் காத்துக்கிட்டு இருக்குமா. செல்வமாக மாற்றுவது உங்கள் கையில் தான் இருக்குது. வரக்கூடிய அத்தனை பணத்தையும் தயவு செய்து நிரந்தர செல்வமாக மாற்றி வையுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த காணொளியை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல வாழ்க்கை முன்னேற்றம் அப்படின்னு எழுதுங்க. ஏன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகுது அப்படின்னு முதல்ல நம்பணும். நீங்க நினைத்தாலும் நம்பினாலும் மட்டுமே தான் எல்லா விஷயங்களும் நடக்கும், நடந்தே தீரும். அதுதான் பிரபஞ்சத்தின் விதியும் கூட. நீங்க என்ன நினைக்கின்றீர்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு நடந்தே தீரும். மிகப்பெரிய அளவில் நீங்க நினைத்த எல்லா விஷயங்களும் நினைத்தபடியே நினைத்த வண்ணமே நிறைவேற வேண்டும் என்று நானும் அந்த அறுவடை முருகனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன். நல்லதே நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். ரிஷப ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனித்து வழி நடக்கும் என திடத்து ஒரு வலத்து இரு புறத்து மறு கடத்திரவு பகுற்றுணையதாகும். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. இறுதி வரை பார்த்ததுக்காக நன்றிகள்.